strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இங்கிலாந்து vs இந்தியா 4th டெஸ்ட் மேட்ச் டே 1 நடந்து முடிஞ்சிருச்சு ஓல்ட் ட்ராஃபர்டில். அண்ட் இந்தியா அட்டெம்ப்ட்ஸ் 264 ஃபார் 4ன்னு சொல்லாமா இல்லை 5ன்னு சொல்லாமா? அன்ஃபார்ச்சுனேட்லி ரிஷப் பண்ட் இன்ஜுரி ஆகிட்டாருங்க. அது என்னன்னு தெரியல, ஏதோ கண்ணு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. போன டெஸ்ட் மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் இன்ஜுரி. இந்த மேட்ச்சில் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட போய் பால் வந்து பார்த்தீங்கன்னா டோவில் பட்டுருச்சு. டோ வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுச்சுங்க. அதாவது ரத்தம் வந்தது, ஸ்வெல்லிங் வேறு பயங்கரமாக இருந்தது. ஸோ இம்மிடியட்டாக ஸ்கேன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவரை. ஸோ ப்ராபப்ளி ஃப்ராக்சராக தான் இருக்குன்ற மாதிரி தான் சில ரிப்போர்ட்ஸில் நான் படிக்கிறேன். ஃப்ராக்சராக இருந்தால் டெஃபினட்டாக ஹி வில் பி ரூல்ட் அவுட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸ். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ப்ளோவாக தான் இருக்கும் இந்தியாவுக்கு. ஸோ அதுவும் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ரிஷப் பண்ட் நல்லா விளையாடிட்டு இருந்தாருங்க. தேவையில்லாத ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்ணார். பட் தட் இஸ் ஹவ் பண்ட் பிளேஸில் சில டைமில் அது கிளிக் ஆகும், சில டைமில் அது கிளிக் ஆகாது. பட் அவர் அவுட் ஆகிட்டு போயிருந்தா கூட இப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜுரி ஆகி இந்த மேட்சும் ஆட மாட்டார், நெக்ஸ்ட் மேட்சும் ஆடுறது டவுட்டுன்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சது தான் கொஞ்சம் கவலையாக இருக்குன்றதை சொல்லியே ஆகணும். பட் எண்ட் ஆஃப் த டே அனதர் சூப்பர் டே ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் தாங்க சொல்ல முடியும். டு பி வெரி ஆனஸ்ட், இந்த சீரீஸே அப்படி தான் போகுது. அதாவது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செஷன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க இந்த டெஸ்ட் சீரீஸில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் லீட் பண்ணுறாங்க 2-1. அது காரணம் என்னென்னா இங்கிலாந்து அந்த கிரன்ச் மூமெண்ட்ஸை சூப்பராக விளையாடி வின் பண்ணிட்டாங்க. ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியா அதை பண்ணலை. அண்ட் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஆப்வியஸ்லி கான் வித் 3 சேஞ்சஸ். நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனேன். ஷர்துல் தாக்கரை உள்ளே கொண்டு வந்தாங்க. நான் நினச்சேன் அவர் எடுத்துகிட்டு வர மாட்டாங்கன்னு நினச்சேன். அன்சுல் கம்போஸ் டெபியூ பண்ணுவாருன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன். கருண் நாயருக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாம். பட் தே கேவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சாய் சுதர்ஷன். ஆக்சுவலாக அது ஜஸ்டிஃபை ஆயிடுச்சு. ஏன்னா அவர் ஒரு நல்ல நாக் 61 அடித்தார். ஷுட் ஹவ் கண்டினியூட். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு பக்கம் நீங்கள் இங்கிலாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஆல்ரெடி பிளேயிங் 11 வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, மேட்ச்சுக்கு முன்னாடியே. ஸோ டாசன் ரீப்ளேஸ் பண்ணார். ரீப்ளேஸ் பண்ண உடனே 2வது ஓவரில் ஜெய்ஸ்வால் விக்கெட் எடுத்தாருன்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஐ திங்க் அட் ஸ்டெம்ஸ் இங்கிலாந்து பிளேயர்ஸ் வில் பி மோர் ஹாப்பி தேன் இந்தியன் பிளேயர்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ரிஷப் பண்டோட அந்த இன்ஜுரி, ஏன்னா இ வாஸ் லுக்கிங் ஸோ டேஞ்சரஸ்ங்க. பண்ட் இன்னும் ஒரு 1 hour ஆடி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கேமை டோட்டலாக எடுத்துகிட்டு போயிருப்பார். ஓகே, இங்கிலாந்து கிட்டேருந்து. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இந்தியன் பேட்ஸ்மேனும் தூக்கி விக்கெட்டை கொடுக்குறாங்க. நல்லா விளையாடிட்டு இருக்க பண்ணிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவரே அடித்து அவரே இன்ஜுரி ஆகிட்டார். ஸோ நத்திங் இஸ் கோயிங் ரைட் ஃபார் டீம் இந்தியா தாங்க சொல்ல முடியும். ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாகவே இருந்தாலும் ஒரு மாதிரி தம் கட்டி ஒரு 264 அடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். பென் ஸ்டோக்ஸ் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தது எனக்குமே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஆனால் ஒரு பக்கம் யோசிச்சா அவங்ககிட்ட 11 பேருமே பேட்ஸ்மேன். ஓகே, போலர் கேன் பேட், அது ஒரு விஷயம். அதாவது பியூர் பேட்ஸ்மேன்ஸ் வச்சுருக்காங்க, ஆல்ரவுண்டர்ஸும் இருக்காங்க, போலர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பேட்டிங் ஆடுவாங்க. ஸோ 11 பேருமே பேட்டை பிடிக்க தெரியணும் போது எவ்வளோ பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சேஸ் பண்ணிடலான்றதுனால கூட ஆக்சுவலாக பென் ஸ்டோக்ஸ் இந்த ஒரு டிசிஷன் எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த பிச்சை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி 4th டே 5th டே இந்த விக்கெட் கொஞ்சம் க்ரம்பிள் ஆகுன்ற மாதிரி தோணுது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், டே 1லேயே ஆக்சுவலாக நிறைய ரஃப் கிரியேட் ஆயிருக்கு. அந்த ரஃபை யூஸ் பண்ணி தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து லியாம் டாசன் சூப்பராக போட்டுட்டு இருந்தார். புரியுதா உங்களுக்கு? இன்னும் டே 2 டே 3 கொஞ்சம் பேட்டிங் இன்னுமே கொஞ்சம் பெட்டர் ஆகும். 4th டே 5th டே இட் வில் பி அ சேலஞ்ச் ஃபார் த பேட்ஸ்மேன். அதில் டவுட்டே இல்லை. இங்கிலாந்து ஒரு ரிஸ்க் தான் எடுத்திருக்காங்க, டாஸை வின் பண்ணி போலிங் எடுத்திருக்காங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவோட 4 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. ரிஷப் பண்ட் வரதும் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் தான். அப்படின்னும் போது 5 விக்கெட்ஸ் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு போயிடுச்சு. ஸோ தே வில் பி மோர் ஹாப்பி. இன்னும் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் வெளில, யார்? வாஷிங்டன் சுந்தர். அவர் விக்கெட் எடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு ரிமைனிங் இருக்கிற டெய்ல் எண்டர்ஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அட்லீஸ்ட் 400 வேணுங்க. 400 இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. 350 அட்லீஸ்ட் மினிமம் தேவை. அட்லீஸ்ட் இந்த கேமில் ஒரு கான்டெஸ்ட்டில் இருக்கலாம். 350 கீழே 320 300 இந்தியா ஆல் அவுட் ஆகிட்டாங்கன்னா ஐ திங்க் இங்கிலாந்து வில் ஹேவ் தட் அப்பர் ஹேண்ட். ஏன்னா அவங்க பெட்டராக பேட்டிங் ஆடி ஒரு 150 ரன் 160 ரன் லீடு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த விக்கெட்டில் இந்தியா நிஜமாக ஸ்ட்ரகிள் ஆவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பண்ட்டும் கிடையாது. கொஞ்சம் ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சிக்கணும். அப்படின்னும் போது இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் இந்தியா. ஸோ டே எப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி முடிஞ்சதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்வியஸ்லி இந்தியா ஃபஸ்ட்டு செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 77-78 ரன்ஸ்க்கு நோ லாஸில் இருந்தாங்க. ஸோ செஷன் 1ல் இந்தியா தான் வின் பண்ணாங்க. கேஎல் ராகுலும் சரி, யசஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஃப் சிச்சுவேஷன்ஸை செம்மையாக ஹேண்டில் பண்ணாங்க. கொஞ்சம் லக்கும் இருந்தது. ஏன்னா நிறைய பீட்டன் ஆனார் யசஸ்வி ஜெய்ஸ்வால். இன்றைக்கி அவர் டேவா இல்லைனா ஒரு எட்ஜ் கூட வாங்கியிருக்கலாம். ஸோ நிறைய லக்கும் இருந்தது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஆக்சுவலாக 2 பேட்ஸ்மேனுமே. ஸோ அவங்க 2 பேருக்குமே அதுக்கு ஒரு மிகப்பெரிய கிரெடிட்டை கொடுத்தாகணும். இங்கிலாந்து போலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் போட்டாங்க ஃபர்ஸ்ட் செஷனில். இன்னுமே கொஞ்சம் பெட்டராக போட்டிருக்கலாம். அதாவது போன டெஸ்ட் மேட்சஸில் வந்து ஒரு மாதிரி அந்த ஷார்ட் ஆஃப் லென்த் போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த லென்த்தே இந்த மேட்ச்லேயே வச்சுட்டாங்களோன்னு தோணுச்சு. இந்த விக்கெட்டில் கொஞ்சம் ஃபுல்லாக போடணும். ஃபுல்லாக போடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நியூ பால் இன்னும் கொஞ்சம் அலையும். அப்படின்னும் போது எஜ்ஜு வாங்க சான்சஸ் நிறையா இருந்திருக்கும். அதை அவங்க ட்ரையே பண்ணலை. எல்லாமே ஷார்ட் ஆஃப் லென்த்தில் போட்டதுனால ராகுலும் சரி ஜெய்ஸ்வாலும் சரி அந்த லென்த்தை பிக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வெல் லிஃப்ட்டோ இல்லை டிஃபென்ஸோனோ பக்காவாக ஆடிட்டாங்க. செகண்ட் செஷன் ரொம்ப குரூஷலாக வந்து அமைஞ்சுது. செகண்ட் செஷன் கம்ப்ளீட்டாக இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் செஷனில் விக்கெட்டே எடுக்கலனாலும் செகண்ட் செஷனில் 70 ரன் தான் கொடுத்தாங்க, 3 விக்கெட் எடுத்துட்டாங்க.
ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷன் பிலாங்ஸ் டு இங்கிலாந்து. சரியான கம்பேக் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து விக்கெட்டை ஜஸ்ட் தூக்கி தாராவாத்துட்டு தான் போனாங்க. ஏன்னா ஸ்டோக்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி ஃபீல்ட் செட்லாம் பண்ணுறாரு. இவங்க கொஞ்சம் பெட்டராக விளாட்னாங்கன்னா விக்கெட்ஸே விட்டுருக்க வேணாம் இன்னைக்கு. மேபி ஒரு 1 or 2 விக்கெட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் ஜஸ்ட் லைக் த புவர் ஷாட் செலெக்ஷன் தான். KL ராகுல் எடுத்துக்கோங்க, அவ்வளோ நேரம் நல்லா விளையாடிட்டு இருந்தார். தேவையில்லாமல் ஒரு ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வெளியில் போயிட்டு ஸ்லிப் கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. SSV ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் ஓவரே லியாம் டாசன் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆங்கிள் பேட்டில் ஒரு டிஃபென்ஸ் ஆடிட்டு இருந்தார், எட்ஜ் வாங்குச்சு. நீங்கள் ஓப்பன் ஃபேஸ் பண்ணி அப்படி விளாட முடியாதுங்க. அதெல்லாம் வந்து ஒயிட் பால் ஃபார்மெட்டில் நீங்கள் அந்த மாதிரி ஆடலாம். ரெட் பால் ஃபார்மெட்டில் நீங்கள் க்ளோஸ் டு த பேட் அண்ட் பேட், நீங்கள் வந்து பேட் ஃபேஸ்ட் க்ளோஸ்டாக அப்படி ஆடணும் டிஃபென்ஸ். நீங்கள் ஓப்பன் ஃபேஸ் பண்ணிட்டு இப்படி ஆடினீங்கன்னா கண்டிப்பாக எட்ஜ் வாங்க தான் செய்யும். லியாம் டாசன் ஜென்ரலாகவே அந்த ஆம் பால் நல்லா போடுவார். ஓகேங்களா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் டிஸ்மிசல் தான் சொல்ல முடியும். சுப்மன் கில் எடுத்துக்கோங்க, அனதர் மிஸ்ஜட்ஜ்மெண்ட். எப்படி கருண் நாயர் விட்டாரோ செகண்ட் இன்னிங்ஸில் போன டெஸ்ட் மேட்ச்சில், இதுவும் அவர் தான். ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் மேட்ச் வந்து டெக்னிக்கில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு கில்லுன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஆனால் த வே அவர் LPW ஆர்ஆர் பார்த்தீங்களா லாஸ்ட் 2 மேட்சா, ஐ டோன்ட் நோ வெதர் அவர் மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் வந்துருச்சு. ஜஸ்ட் அவரோட மைண்ட் செட் தான் ப்ராப்ளம். டெக்னிக்கலி அவர் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் மேட்ச் நல்லா ஆடினார். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்லெட்ஜிங், அந்த ஒரு ஆர்குமெண்ட்லாம் போனார்ல இங்கிலாந்து பிளேயர்ஸோட, அதுக்கப்புறம் பார்க்குற சுப்மன் கில்லே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தெரிகிறாரு. ஹோப்ஃபுல்லி செகண்ட் இன்னிங்ஸில் கில் கான்ட்ரிபியூட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இன் ஸ்பைட் ஆஃப் ஸ்கோரிங் 580 runs இன் 2 டெஸ்ட் மேட்சஸில் ஈ ஸ்டில் அண்டர் ப்ரெஷர். அப்போனா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்பர் 3ல சாய் சுதர்ஷன் கருண் நாயரை ரீப்ளேஸ் பண்ணி வந்தார். அண்ட் ஹி ஹஸ் யூஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி வெல்லுன்னு தான் சொல்லுவேன். நல்ல ஒரு ஃபைட்டிங் நாட் 61, அவருக்கு ஒரு லைஃப் கிடச்சிது. ஜேமி ஸ்மித் கையில் விழுந்த கேட்ச். ஓகே, ஆன் அதர் டே கண்டிப்பாக அந்த கேட்சை பிடிச்சிருப்பாங்க. சாய் சுதர்ஷன் வந்து சீப் அவுட்டே இருப்பார். பட் அந்த லக்கை ரைட் பண்ணி ஒரு 61 ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணார். அவரும் ரிஷப் பண்ணிட்டு ஒரு க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. அப்போ தான் ரிஷப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி காலில் அடிபட்டு ரிவ்யூலாம் போனாங்க இங்கிலாந்து. அது நாட் அவுட்னு வந்துருச்சு. அதான் சொல்ல வரல, அது அவுட் ஆயிருந்தா கூட ரிஷப் பண்ணிட்டு வந்து இன்ஜுரி ஆகாம இருந்தா கூட ரிஷப் பண்ணிட்டோட சர்வீசஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்திருக்கும். அன்பார்ச்சுனேட்லி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே இருக்காதுன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ ரிஷப் பண்ணிட்டு அவுட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரிஷப் பண்ணி இன்ஜுரி ஆகிட்டு வெளில போனோடனே பார்த்தீங்கன்னா அப்பவே வந்து இந்தியா வேற டெலிகேட் பொசிஷனுங்க. ஸோ சாய் சுதர்ஷன் வந்து என்ன பண்ணிருக்கணும் அந்த டைம்ல, இன்னுமே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த டேவை முடிச்சிருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் செகண்ட் நியூ பால் வரப்போகுது. இன்னைக்கு எடுக்கல, நாளைக்கு எடுத்துருவாங்க, டே 2ல எடுத்துருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னும் போது சாய் சுதர்ஷன் அந்த தேவையில்லாத அந்த ஒரு புல் ஷாட் போய் அவுட் ஆனார் ஸ்டோக்ஸ் பால்ல. ஸ்டோக்ஸ் தான் அவனை ஸ்கெட்ச் போடுறானே தம்பி. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா 3 பேரை லெக் சைட்ல வச்சுட்டு அந்த பாலை போடுறாருன்னும் போது எய்தர் நீ 6 அடிக்கிற மாதிரியாவது அடிக்கணும். ஒரு மாதிரி ஹாஃப் பேக்டு புல் ஷாட் அந்த டைம்ல அதை அடிச்சிருக்கே வேணாம். அந்த என்ன திறமை எனக்கு தோணுச்சு, யோசிச்சிருக்கணும் சாய் சுதர்ஷன். ரிஷப் பண்ணிட்டு தான் ஆல்ரெடி வந்து இன்ஜுரியில போயிட்டாரு. ஸோ நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஸோ நீங்க கண்ட்ரிக்கு ஆடும்போது சம்டைம்ஸ்ல யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் அ லாட்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 160 பால் 170 பால் ஆடி நீ 61 ரன் அடிச்ச. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு விக்கெட்டை கொடுத்துட்டு போனா என்னங்க அர்த்தம்? அந்த டைம்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சாய் சுதர்ஷன் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த மேட்சை தூக்கி இங்கிலாந்து கொடுத்துட்டு போறாரோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஷாக்கிங்லி பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர் இறக்குனாங்க. அதுவே எனக்கு புரியல லெஃப்ட் ரைட் காம்பினேஷனானு. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தாக்கூர் கொஞ்சம் நல்லா விளையாடினாரு. 19 ரன்ஸ் ரொம்ப குரூஷலான ரன்ஸ். அதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? அவனோட பக்கம் ஜடேஜாவும் பாத்தீங்கன்னா நல்லா செட் ஆகி விளையாடிட்டு இருக்காரு. ஸோ 264 இந்தியா அட்லீஸ்ட் மினிமம் அப்படின்னா 350 வரணும். அதுக்கே அவங்க பெட்டரா பிளே பண்ணி ஆகணும். ஏன்னா இந்தியாவோட லோவர் ஆர்டர் பத்தி உங்களுக்கு தெரியல. இங்கிலாந்தோட போலிங் வந்து பாத்தீங்கன்னா பேச்சஸா இருந்ததுங்க. அதாவது சம்டைம்ஸ் நல்லா போட்டாங்க, சம்டைம்ஸ் கொஞ்சம் ஆர்டினரியா தான் போட்டாங்க. ஓக்ஸ் கொஞ்சம் டீசெண்டா போட்டாரு. பட் பிக் ஆஃப் த பாலர்ஸ் ஆஸ் யூசுவல் ஸ்டோக்ஸ் தாங்க. ஏன்னா என்னதான் பாட்டா விக்கெட்டா இருக்கட்டும், என்னதான் லைட்டா தான் மூவ்மெண்ட் இருந்தாலுமே இருக்கட்டும், ஓல்டு பால்ல நியூ பால்ல கொஞ்சம் லைட்டா அந்த மூவ்மெண்ட் இருந்துச்சு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கு சில சிச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணுவார். ஒரு மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸ் ஃபீல்ட் செட்ஸ் பண்ணி அந்த மாதிரி சிலதெல்லாம் பண்ணாரு. அண்ட் சுப்மன் கில் விக்கெட் தான் ரொம்ப குரூஷலா இருந்தது. அவர் சுப்மன் கில் வந்தோடனே அவர் அட்டாக்ல அவரே எடுத்துட்டு வந்தாரு. ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜியோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ 2 இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் அவர் எடுத்தாரு. கில் தான் இருக்கட்டும் அண்ட் செட்டான சாய் சுதர்ஷன் தான் இருக்கட்டும். ஸோ பிக் ஆஃப் த பவுலர்ஸ் ஆப்வியஸ்லி பென் ஸ்டோக்ஸ் ஒன்ஸ் அகெயின், அதுல டவுட்டே கிடையாது. ஸோ இந்தியா ஹேவ் லாட் ஆஃப் ஒர்க் டு டூ டே 2ல, அதுல டவுட்டே கிடையாது. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நான் சொல்ற மாதிரி மினிமம் 350 அடிச்சாங்கன்னா கேமுக்குள்ள இருப்பாங்க. 300 310 அந்த மாதிரி ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னா இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரன்னுக்கு மேல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் நல்லா பெட்டரா ஆடி லீட் எடுத்துட்டாங்கன்னா இந்தியா மைட் ஸ்ட்ரகிள் இந்த தேர்ட் இன்னிங்ஸ்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. மக்களே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுவாங்களா ஜடேஜா அண்ட் தாக்கூர் அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. கொஞ்சம் லோ டவுன் த ஆர்டர்ல டெய்லண்டர்ஸும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா இந்தியா அந்த ஒரு 350 மேல அச்சீவ் பண்ணா பெட்டரா இருக்கும். இன்ஃபேக்ட் இந்தியா 400 அடிச்சாங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். பட் அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் இந்தியா பண்ணி ஆகணும். ஏன்னா அது அவ்வளவு ஈஸியா இருக்காது மக்களே. ஏன்னா டே 2 ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் நியூ பாலோட
அங்க ஓக்ஸோ இல்ல ஒரு பக்கம் ஆர்ச்சரோ ரெடியா இருப்பாங்க டே 2 ஸ்டார்டிங்ல. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ சேலஞ்சிங் டே ஃபார் இந்தியா அண்ட் எக்ஸைட்டிங் டெஸ்ட் கிரிக்கெட் அவைட்ஸ், அதுல டவுட்டே கிடையாது. நீங்க வந்து ஒரு நியூட்ரலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டெஸ்ட் சீரீஸை நீங்க வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். நான் வந்து அஸ் அன் இந்தியன் ஃபேனாவும் சரி, அஸ் நியூட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்க்கும்போது நான் சத்தியமா பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். வெதரே பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே மழை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இப்படி கொஞ்சம் கிளவுடியா தான் இருக்கும், லைட்டா மழை வரும். ஸோ அதனால அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணி எப்படி ஃபாஸ்ட் பாலர்ஸ் போடுறாங்கன்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த Day 1 பத்தின்னு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அட் த சேம் டைம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.